நாளை புதன்கிழமை 18/3/2026 அற்புதமான நல்ல நாள். புதன்கிழமை கூடிய அமாவாசை, புரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற நல்ல நாளிலே காஞ்சிபுரத்திலே 51வது பாடல் பெற்ற திவ்ய தேசம் என்கின்ற இந்த காஞ்சிபுரத்திலே முதல் வந்த எழுந்தருளிய பெருமாள் யதோத்தகாரி சொன்னவார் செய்த பெருமாளுடைய ஆலயத்தினுடைய திருத்தேர் விழா வருடா வருடம் நடந்து கொண்டு இருப்பது போல இந்த வருடமும் குருவருளால் அவை உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும், அந்த ஊரை சுற்றி உள்ளவர்களும் முடிந்தவர்கள் இந்த தேர் விழாவிலே பங்கேற்று பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பிராட்டியாருடைய அனுகிரகத்தையும் பெற்று நீங்கள், அதாவது திருமிசை ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டிய பெருமாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற வர்க்கடக பஞ்சம் போல் எல்லாம் இருந்தும் எதுவும் கிடைக்காது. அரிசி இருந்தும் சாப்பிட வழி இல்லை, பருப்பு இருந்தும் சமைக்க நேரமில்லை, இடமில்லை, வசதி இல்லை என்கின்ற வர்க்கடக பஞ்சத்தில் ஒரு பகுதியாக ஏற்பட இருக்கின்ற சூழ்நிலையிலே கிரக சஞ்சார கோல்சாரத்தின்படி நாம் செய்த கர்ம வினை மொத்தமாக சூழ்ந்து நாம் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். அநேகமான மெஜாரிட்டி அதிகமானோர் செய்த கர்ம வினைகளை நல்லவர்களும் சேர்ந்து அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆகையினால் மக்கள் செய்கின்ற பாவம் புண்ணியம் எதுவாக இருந்தாலும் மன்னன் தலைமேலே. ஆகையினால் பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற விரும்பினால் தினமும் உங்களுக்கு தெரிந்த வேத முறைகள், தேவார திருவாசகம், 12 திருமுறைகள் தினமும் ஓதித்தான் தீர வேண்டும். காரணம், ஏதோ இறைவன் ஒரு சொட்டு படி அளப்பான், இல்லை என்றால் இல்லை. இது தொடர்ந்து இப்பொழுது பிறக்க இருக்கும் புது வருட பராபவ வருஷம் பிறக்க இருக்கும் நாட்களுக்கு முன்பே நமக்கு அதற்கான அஸ்திவாரம் முன்னேற்பாடுகளை செய்து விடுவார்கள் கிரக அதிபதிகள். நவகிரகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற இந்த உலக பந்தமானது அவரவர்களுக்கு அளக்க வேண்டிய நல்லது கெட்டதை கண்டிப்பாக அளப்பார்கள். இதில் மாற்றம் இல்லை என்று நமது வாத்தியார் சொல்வார். மிக விரைவிலே சொல்லுவார் வாத்தியார் ஒரு காலத்திலே, சாப்பாடு என்பது ஒரு கேப்சூல் அளவிலே வந்துவிடும் என்ற நிலைமை வரும். அப்படியெல்லாம் இருந்தும் எந்த பொருளையும் பணம் காசு இருந்தாலும் அதை நாம் வாங்க முடியாது என்கின்ற நிலையும் வரும். வாங்கினாலும் உபயோகப்படுத்த முடியாது என்றதை 2000 வருடம் பிறக்கும்போது என்ன Y2K என்கின்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தீர்த்து வைத்த மகரிஷி தான் பாணினி. அதுபோல நீங்கள் தினமும் பொது நலம் கருதி, உலக நலம் கருதி 2 விளக்குகள் வீட்டில் ஆலயத்தில் ஏற்ற வேண்டும். ஒன்று உங்கள் குடும்பத்திற்கு, மற்றொன்று இந்த உலக சமுதாயத்திற்கு. நீங்கள் தாராளமயமாக, அதாவது நாம் சொல்லுவோம் தியாகமயமாக ஏற்றினால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்ட காலத்திலும் ஒரு துளி வழி கிடைக்கும். ஆனால் விதி வலிமையானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பரிகாரங்கள் எது செய்தாலும் அவை உடனடியாக பலனை தராத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூட்டை மூட்டையாக மலையளவு கர்மாக்களை சேர்த்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பொய், பித்தலாட்டு, ஏமாற்றம், கொலை, கொள்ளை, தகாத உலகமே தெய்வமே கதறுகின்ற பல காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இவையிலிருந்து இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தால் கூட இது விடிமோட்சம் ஆவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். இதை ஜோதிடத்தில் எளிமையாக கணிப்பது மிக மிக கடினம். சித்தர்களுடைய ஞானபத்திர கிரந்தமே முழுமையாக உங்களுக்கு உணர்த்தும் என்பது நமது வாத்தியார் கருத்து. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளர் நாச்சலா.